ஆளும் கட்சியினரை விமர்சிக்கும் போது கண்ணியத்துடன் பேச வேண்டும் என சி.வி. சண்முகத்திற்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆளும் கட்சியினரை விமர்சிக்கும் போது கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்று சி.வி. சண்முகத்திற்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் ஆளும் கட்சி குறித்து பல்வேறு விமர்சனங்கள் செய்திருந்தார். மேலும் மதுபானங்கள் விற்பனை தொடர்பாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முதலமைச்சருக்கு எதிராக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இவருக்கு எதிராக விழுப்புரம் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அரசு சார்பில் அவதூறு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி சி.வி. சண்முகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி பி. வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி ஆளுங்கட்சியினர் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்ற போதிலும் அதில் கண்ணியம் தேவை என சுட்டிக்காட்டினார். மேலும் பேசும்போது எச்சரிக்கையுடனும் கண்ணியத்துடன் பேச வேண்டும் எனவும் குறிப்பிட்ட அவர், தேர்தலின் போது வாக்குறுதிகள் கொடுப்பது உலகளவில் உள்ள நடைமுறை தான் என்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை சுட்டிக்காட்டலாம் எனவும் தெரிவித்தார். மேலும் சி.வி. சண்முகம் சாதாரண நபர் அல்ல எனவும் அவர் சட்டம் படித்தவர் எனவும் முன்னாள் அமைச்சர் எனவும் அவர் எவ்வாறு பேச வேண்டும் என ஒரு வரைமுறை உள்ளதாகவும் பொறுப்புடன் பேச வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் அந்த காலம் போல் இப்போது இல்லை எனவும் தெரிவித்த நீதிபதி அவர் பேசும் பொழுது கண்ணியத்துடனும் பேச வேண்டும் எனவும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் ஏற்கனவே சி.வி. சண்முகம் மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்குடன் சேர்த்து இந்த வழக்கையும் வருகிற 22ஆம் தேதிக்கு பட்டியலிடும்படி நீதிபதி உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றார்.